கிறிஸ்துவுக்குள் அன்பான அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வியாழக்கிழமை தோறும் மாலையில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிற பாக்கியம் கிடைக்கிறது. சர்ச்சில் நாம் வேறு ஒரு நிருபத்திலிருந்து தேவ வார்த்தையை நாங்கள் வசனமாய் தியானிக்கிறோம். ஆனால் இந்த நேரலை மூலமாக, ஃபோன் மூலமாய் என் ஆண்டவர் இயேசுவை குறித்து உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆலயத்தில் இருக்கிற பிரசங்கம் வேறு, மற்ற காரியங்கள். ஆனால் இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் கட்டாயம் பாருங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். என் ஆண்டவர் இயேசுவை குறித்ததான பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் அவரை பற்றியுள்ள வார்த்தைகள் புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இது உங்களுக்கு குறிப்பு. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறவங்களா இருந்தால் பிரசங்கத்துக்கும் உபயோகமாக இருக்கும், குடும்பத்தில் உட்கார்ந்து தியானிப்பதற்கு உதவியாக இருக்கும். தலைப்பின் அடிப்படையில் அநேக வார்த்தைகளை சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. கவனமாய் கேளுங்கள். எந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ, இயேசுங்கிற வார்த்தை, அவருடைய அன்பு, அவர் நம்மை நேசித்த விதம், அவர் நம்மை தேடி வந்து செய்த கிரியைகள், அவர் நமக்காய் காண்பித்த வழிகள், அவர் நமக்கு திறந்து கொடுத்ததான வழிகள், அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நமக்காக அவர் என்னெல்லாம் செய்தார், அவருடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், பரலோகத்திலிருந்து மீண்டும் வருதல், சுவிசேஷத்தின் மூலம் புறப்படுகிற ஆசீர்வாதங்கள், இவையெல்லாம் இந்த வசனங்களிலிருந்து பார்க்க முடியும். நான் வசனத்தை வியாக்கியானம் அதிகமாய் பண்ணுவதில்லை, ஆலயத்தில் தான் பண்ணுவேன். ஆனால் இதில் மேலோட்டமாக அவரை குறித்த வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுக்கு இந்த வசனத்தை படித்தாலே வல்லமை உண்டு, ஆறுதல் உண்டு, பலன் உண்டு, விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு. பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். என்ன? என் இயேசு எப்படிப்பட்டவர்? செபிக்கும் பழக்கம் உடையவர். அவர் சிந்தையே ஜெபம்தான். முதல்ல அவர் எப்பொழுதும் ஜெபம் 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 ஜெபம், ஊழியம், போதனை, சுகம், இப்படி அநேக காரியங்கள் அவருடைய வாழ்வில் காணப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்ன இருக்கிற சம்பவம் இருந்தாலும் என் இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உயிருள்ள, உத்தமமான, உண்மையுள்ள ஒரே ஒரு தெய்வம் இயேசு. இதை யாரும் மறக்க முடியாது, இதை யாரும் மறுக்கவும் முடியாது. இப்போ ஜெப சிந்தையுள்ள இயேசு என்று சொல்லி ஒரு 7 குறிப்புகள், 7 வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதை படிக்கும்போது பைபிள் திறந்து இதை நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதில் என்ன பார்க்கிறோம்? அவர் ஊழியத்தை துவங்கும் முன் அவர் ஜெபித்ததாக கூறப்பட்டிருக்கிறது. ஊழியத்தை தொடங்கும் முன். அப்போ ஊழியம் செய்ய ஆர்வம் உள்ள தேவ பிள்ளைகள் முதல்ல ஜெபம் பண்ணணும். அவர் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபத்தோடு ஒரு காரியத்தை செய்தால்தான் அது மிகுந்த நன்மைக்கு எதுவாக, குழப்பம் இல்லாமல் காணப்படும். நான் வசனம் படிச்சுட்டு சொன்னா கூட நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கவனியுங்கள். மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் பெற்ற நேரத்தில் அதன் பிறகு அவர் ஊழியத்தை தொடங்குகிறார். அந்த ஊழிய துவக்கத்திலே அவர் சோதனைக்குள்ளே போகிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு, உபவாசம் என்பது உபவாச ஜெபம். இது ஆண்டவர் வாழ்க்கையில். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் தன் மேல தங்குவதற்கு முன்
அவர் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். 30 வயதில் அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அவர் எடுக்கிற அந்த நிலையில் லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அப்ப ஜெபம் பண்ணின பின்பு என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல இறங்குவதாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அவர் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு அவர் ஜெபித்தார் என்று 3:21 படிக்கிறோம். லூக்கா 3:21. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல தம் மேலே வந்து தங்குவதற்கு முன்பு அவர் ஜெபத்தை ஏறெடுத்தார், ஜெபித்தார் என்று இப்போது குறிப்பிடப்பட்ட 3:21 படிக்கிறோம். எல்லாம் நமக்கு அவசியமான ஒன்று. பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வாழ்வே ஜெபமாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, லூக்கா 6:12 படிக்கிறோம். ஆண்டவர் தமது ஊழியத்தை செய்தார். ஊழியம் தன்னோடு முடிக்க கூடாது என்பதற்காக அவருக்கு தெரியும் 33.5 வருஷம்தான் அந்த பூமியில இருக்க போகிறார். இன்னும் 3.5 வருஷம்தான். அதன் பிறகு அவர் மரிக்க போகிறார். அவரை குறித்ததான காரியம் நிறைவேறப் போகிறது. அப்ப இதை அறிந்து அவர் சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படி ஆயத்தப்படுத்தினதினால்தான் இன்று வரை உலகம் முழுவதும் சீஷர்கள் உருவாக்கப்பட்டு 2000 வருடமாக இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்றும் அவரை குறித்த சுவிசேஷத்தை குறித்தும் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, அப்படி அவர் அந்த ஊழிய துவக்கத்திலே அவர் சீஷர்களை ஜெபித்து அதன் பிறகு அவர் அந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். 12 லூக்கா 6:12. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் பண்ணார் இரவு முழுவதும். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார். அப்ப அதற்கு முன்ன பரலோக திட்டம் நிறைவேறுவதற்கு ஜெபத்தோடு அந்த காரியத்தை செய்தார் என்று. 5வது ஒரு காரியம் லூக்கா 9:16 பாருங்கள். ஊழியத்தின் பாதையில் அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்க வந்தார்கள். அப்ப அந்த இடத்துல அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணுவது என்று யோசித்த போது அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்க சாப்பாடு கொடுங்கன்னு. அப்புறம் அதன் பிறகு அங்க ஒரு பையன் இருந்தான். அவங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்தது. இதை நம்ம படிக்க முடியும். அதுல அதை என்ன செஞ்சாரா, 5000 பேர் அப்படின்னு சொல்லி இருக்கு. புருஷர்கள் மட்டும், ஸ்திரீகள், பிள்ளைகள், ஏராளமானவர்கள் அவர் பின்னர் இருந்தாங்க. ஆனா அவர் அதை வாங்கிறதுக்கு முன்ன அதற்கு முன்ன 9:16 பாருங்கள். அவர் என்ன செய்தார்? அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து விட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷரிடத்தில் கொடுத்தார். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டாங்க திருப்தியாய். செபத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் போது குறைவெல்லாம் மாறிவிடும், நிறைவு கடந்து வரும். 5000 பேரை போஷிக்கிறதுக்கு முன்ன ஜெபித்தது மட்டுமல்ல, அவர் போஷித்த பின்பும் அவர் மற்ற ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இப்போ முன்னாடியும் பண்ணணும், பின்னாடியும் பண்ணணும். அதே லூக்கா 9:18 பாருங்கள். பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அந்த அற்புதம் நடந்த பின்பு திரும்பவும்
அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அனுபவங்கள். அதை நாம் பின்பற்றும் போது நம்முடைய வாழ்க்கை கூட மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அடுத்து, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம், அவர் பாடுபட்டு மரிக்கப் போகிறார். அப்ப அந்த மரணத்திற்கு முன்பும் மரணத்திற்கு பின்பும் அவர் தன்னுடைய அந்த ஜெபத்தை ஏறெடுத்ததாக கூறுகிறார், சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மரிக்க போகிறேன்னு சொல்றதுக்கு முன்னும் அதற்கு பின்பும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். லூக்கா 9:22 மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இப்ப சொல்றார் அவர் எப்படி மரிக்க போகிறார் என்று. ஆனா 9:28 பாருங்க. 9:28 இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. 8 நாள் கழித்து. ஆனா அதற்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறோம், அவர் தனித்து ஜெபம் பண்ணுகையில் தான் இந்த விஷயத்தை சொல்றார். முன்பும் அவர் ஜெபித்தார், அவர் சொன்ன பிறகும் அவர் ஜெபித்ததாக பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் நம்முடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம். பிறகு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜெபிக்க வேண்டும். அடுத்து யோவான் 6:15 ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. எல்லாம் வந்த பிறகு அவரை அதை பார்த்தவங்க என்ன செய்யறாங்க, இவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாரு அவங்க ஜனங்க அன்னைக்கு என்ன நினைச்சாங்க, இயேசுவை மேசியா வருவார்னு காத்திருந்தாங்க. இவரை பிடிச்சு ராஜாவா மாத்திடலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. தனியா அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவரை அதன் பிறகு நீங்கள் பார்த்தால் ஆண்டவர் இயேசு அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவர் விலகி 15ஆம் வசனம், ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். இங்க அது மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆனால் மலையில் அவர் ஏறினார், வனாந்தரத்திற்கு அவர் போனார், அதிகாலையில் இருட்டோடு எழுந்தார், இரவு முழுவதும். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் பரலோகத்தோடு பிதாவாகிய தேவனோடு தொடர்பு உள்ளவராய் காணப்பட்டார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆரம்பகால விசுவாசிகளாய் இருக்கலாம், ஊழியர்களாய் இருக்கலாம், பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அனுபவம் இல்லாதவங்க இந்த வசனங்களை வாசித்து தியானித்து இயேசு கிறிஸ்து எப்படி ஜெப சிந்தையுள்ளவராய் வாழ்வே ஜெபமாய் இருந்ததைப் போல நீங்களும் நானும் இந்த ஜெபத்தை முக்கியப்படுத்தி வாழ ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியால் நிரப்பும்படி வேண்டுகிறோம். கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.